அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். விழா காலங்களில் எல்லா கடைகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆஃபர்களை, தள்ளுபடிகளை அறிவிக்கும். நாங்கள் இத்தனை சதவீதம் தள்ளுபடி தருகிறோம், பை 1 கெட் 2 ஃப்ரீ, பை 2 கெட் 4 ஃப்ரீ என்றெல்லாம் நிறைய விளம்பரங்கள் நம் கண்ணிலே தென்படும். 1 வாங்கினால் 2 இலவசம், 2 வாங்கினால் 4 இலவசம், ஒரு காம்போ இந்த தொகை என்றெல்லாம் நிறைய விளம்பரங்கள் கண்களிலே தென்படும். அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியலை. இருந்தாலும் மக்கள் இந்த விளம்பரங்களை பார்த்து இதை எப்படியாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த குறுகிய காலத்திற்குள், அந்த தள்ளுபடி நாட்களுக்குள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள். இறைவன் மனித இனத்தின் மீது கருணை கொண்டு ரமலான் மாதத்திலே ஒரு அற்புதமான ஆஃபரை அறிவித்திருக்கிறார். மற்ற ஆஃபர்கள் எல்லாம் உடுத்தி கிழித்தால் முடிந்துவிடும், உண்டு கடித்தால் கடிந்துவிடும், எல்லாம் அற்பமானது, அது நிலையானதல்ல. படைத்த ரப்பு, படைத்த இறைவன், கருணையானுக்கெல்லாம் கருணையாளன், விசாலமான மனது உடையவன், விசாலமான எண்ணம் உடையவன். அவன் மனித இனத்தின் மீது கருணை கொண்டு ஒரு அற்புதமான ஆஃபரை ரமலான் மாதத்திலே அறிவித்திருக்கிறான். என்ன ஆஃபர்? இன்னும் அந்த ஆஃபர் முடிவதற்கு சில நாட்களே இருக்கிறது. ஒரு அற்புதமான ஆஃபர். என்னால் படைக்கப்பட்ட மனிதன் பலகீனமானவன். அவனால் சோம்பல்தனம் இல்லாமல் வழிபாடுகள் செய்ய முடியாது. எத்தனை தடவை பாவ மன்னிப்பு கோரினாலும் அவன் பலகீனத்தின் காரணமாக பாவத்தை செய்து விடுகிறான் என்றெல்லாம் படைத்த இறைவன் அறிந்திருப்பான் அல்லவா? அந்த இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய ஆஃபர் ஒரிஜினல் ஆஃபர், கலப்படம் இல்லாத ஆஃபர். ரமலான் மாதத்தினுடைய அந்த கடைசி 10 நாட்களில் ஒரு புனித இரவை ரப்பு வைத்திருக்கிறான். அந்த இரவுக்கு பெயர் தான் லைலத்துல் கதிர் இரவு என்றும் 27ஆம் இரவு என்றும் நாம் கணித்து கொண்டு இருக்கிறோம். அது தவறானது. கடைசி 10ல் இந்த ஆஃபர் இருக்குது. கடைசி 10ல் இரவில் இந்த ஆஃபர் இருக்குது. இந்த இரவை யாராவது சரியாக இபாதத்தின் மூலமாக கடித்து பயன்படுத்தி கொண்டால் இறைவன் வழங்குகின்ற ஆஃபர் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அதாவது 83 வருடம் 3 மாதம் உலகத்திலே ஹயாத்தாக இருந்து அதிலே நாம் இபாதத்துகள் செய்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லறங்களாக இருந்தால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குமோ இதை ஒரே இரவிலே இந்த ஆஃபரின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஆம் சகோதரர்களே, பெருநாள் வருகின்றது என்ற குதூகலத்திலே ரமலானினுடைய கடைசி பகுதிகளில் நாம் அலட்சியமாக இருப்போம். இல்லை, விழித்து கொள்ள வேண்டிய, உஷாராகி கொள்ள வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். இறைவன் நம் அனைவருக்கும் இந்த ஆஃபரை அனுபவிப்பதற்கு நசீபாக்கி தந்தருள்வானாக. புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.